டோவினோ தாமஸோட அடுத்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் பார்க்க டிஃபரெண்டா நல்லா இருக்கு. லூசிஃபர் 2க்கான ஷூட்டிங் யூகேல நடந்துச்சு. அந்த ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் யூஎஸ்ல ஆரம்பிக்கும். வடக்குப்பட்டி ராமசாமியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு February 2 மூவி ரிலீஸ் ஆகும். வேல்ஸ் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை சர்ப்ரைஸா வச்சிருக்காங்கன்னு நேத்திக்கு வீடியோல சொல்லிருப்பேன். அந்த படம் பத்தின டீடைல்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. விஜய் ஒரு படம் எடுக்க போறதா போன வருஷம் நான் சொல்லிருப்பேன். அந்த படம் தான் இது. ஜீவா, அர்ஜுன், ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்றாரு. இது ஒரு பிக் பட்ஜெட் பீரியட் படமா வரப்போகுது. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். கல்கி மூவில ராஜமௌலி ஒரு சின்ன கேமியோ பண்ணிருக்கிறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். SK21க்கான ஃபர்ஸ்ட் லுக் டீசரை நெல்சன் ரீசெண்டா பாத்துருக்காரு. பார்த்துட்டு அதை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. எனக்கு கிடைச்சபடி இந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர்ல காஷ்மீர் போர்ஷன் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. நேத்திக்கு சொன்ன மாதிரி ஜனவரி 26 இல்ல சிவகார்த்திகேயன் பர்த்டே, இந்த 2 டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல வர வாய்ப்பு இருக்கு. சலார் பார்ட் 1 ஷூட் பண்ணும்போதே பார்ட் 2 ஷூட் பண்ணிட்டாங்களான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஆனா அதை பத்தி எது கன்ஃபார்ம் ஆகல. அப்டேட் வந்தா சொல்றேன்னு சொல்லிருப்பேன். இப்ப அதை பத்தி ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. சலார் பார்ட் 2க்கும் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில டேஸ் மட்டும் ஷூட் பண்ண வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சிட்டு சலார் 2 இந்த வருஷமே ரிலீஸ் ஆக சான்ஸ் அதிகம். ஜெயிலர் 2 வரப்போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு. இப்ப இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெல்சனோட அடுத்த படம் ஜெயிலர் 2 தான். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்ல இப்ப நெல்சன் இருக்காரு. ஸ்டூடியோ கிரீனோட CEO தனஞ்சயன் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கங்குவா படம் பத்தி பேசியிருக்காரு. படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இப்ப வரைக்கும் ஃபைனலைஸ் பண்ணல. சூர்யாண்டு பாபி டியால் போர்ஷனுக்கான ஷூட்டிங் முடிஞ்சது. இன்னும் ஒரு 4 to 5 டேஸ் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கு. அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் CG ஒர்க் தான். அதுக்கு ஒரு 6 மாசம் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ ஏற்கனவே நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் படம் வரும். தி கோட் மூவில இப்ப வரைக்கும் 5 to 6 ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து முடிச்சிருக்கிறதா திலீப் சுப்ராயன் இப்ப சொல்லிருக்காரு. இன்னும் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்க வேண்டிய வேற இருக்குன்னு சொல்லிருக்காரு. சோ படம் ஃபுல்லா ஃபைட் தான் போல. அண்ட் இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல கிராண்டியரா வருதுங்கிறதையும் சொல்லிருக்காரு. இன்னொரு பக்கம் இது ஒரு டைம் டிராவல் படங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சோ இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா தான் மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்டோட OTT ரேட்ஸ் அப்டேட் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்பதான் அதுக்கான பேச்சுவார்த்தை போகுது. இனிமே தான் டீலை முடிச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜவான் படம் 1000 கோடி பண்ணுச்சு. அந்த படத்தை தமிழ் டைரக்டர் எடுத்ததுனால அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு சேராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹீரோ ஹிந்திங்கிறதுனால ஹிந்திக்கு தான் சேரும். லவ் டுடே 90 கோடி கலெக்ஷன் சொல்றீங்க, ஆனா கூகுள்ல 100 கோடி போட்டிருக்குன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள்ல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மாறி தான் வரும். ஜெயிலரோட கலெக்ஷன் 611 கோடி, கூகுள்ல பாத்தீங்கன்னா 650 கோடி இருக்கும். சோ எல்லாம் அதுல மாறி மாறி தான் வரும். ஹனுமான் படம் பேன் இந்தியாவா ரிலீஸ் ஆகியும் ஏன் கலெக்ஷன் இவ்வளவு கம்மியா வருதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்க்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்துட்டு அதனால கலெக்ஷனும் கம்மியா வருது. இந்த படம் மட்டும் இல்ல, பொங்கலுக்கு வந்த மூவிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேற. கலெக்ஷன் பெருசா பண்ணணும்னு எதிர்பார்த்தேன், ஆனா எல்லாத்துக்குமே கம்மியா தான் வந்திருக்கு. மிஷன் சாப்டர் 1 கலெக்ஷன் நிறைய பேர் கேக்குறீங்க. ஆனா இதுக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போதைக்கு இல்ல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது நான் சொல்றேன். நாசாமி ரங்கா சைந்தோ மூவிக்கான கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல போடுறேன். டைகர் 3ல ஹிருத்திக் ரோஷனோட கேமியோ பாத்தீங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் கேமியோ பண்ணல, அவர் ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் படம் 1 டைம் தான் பார்த்தேன். எனக்கு அவர் கேமியோ பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. ஷாருக் கானுக்கு தான் பெரிய கேமியோ. தி கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் லவர்ஸ் டேக்கு வர வாய்ப்பு இருக்கா? இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துக்கு வந்த மாதிரின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மேபி சான்ஸ் இருக்கு. மாஸ்டர் படத்துக்கு மட்டும் இல்ல, அரபிக்குத்து கூட லவர்ஸ் டேக்கு தான் வந்துச்சு. அந்த மாதிரி இதுக்கும் எதிர்பார்க்கலாம். சூர்யா 43ல ஜான்வி கபூர் நடிக்கிறது உண்மையானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு நியூஸா வந்திருக்கு. இதை பத்தி நானுமே சொல்லியிருக்கேன். கன்ஃபார்ம் ஆனா நான் சொல்றேன். அரண்மனை 4 ஏன் ரிலீஸ் பண்ணல, என்ன ரீசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. உங்களுக்கு நிறைய மூவிஸ் வந்ததுனால போஸ்ட்போன் ஆச்சு. மேபி அடுத்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. லாரன்ஸ் லைனப் என்ன, காஞ்சனா 4 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லைனப் ஸ்கிரீன்ல வரும். லூசிஃபர் 2 அப்டேட் அண்ட் ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் இப்பதான் சொன்னேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கங்குவா செகண்ட் லுக்ல பிரசன்ட் போர்ஷன் சூர்யாவோட கையே ஏலியன் மாதிரி இருக்கு. இதுல என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஏலியன் மாதிரி எல்லாம் இல்ல, கை கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா அதை மட்டும் இன்னும் நல்லா பண்ணிருக்கணும். மிருதன் 2 ஃபர்ஸ்ட் லுக் இந்த வருஷம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதை எப்ப எடுக்க போறாங்கன்னா இன்னும் அப்டேட் வரல. விஜய் அரசியலுக்கு போயிட்டு நடிக்க மாட்டாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். நடிக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்ணும் கொள்ளையெடுத்தால் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதுக்கு சான்ஸ் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். நீங்க கங்குவா ஷூட்டிங் 200 நாள் கிட்ட போயிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா 2022ல இருந்து ஷூட்டிங் போகுது. அப்படி பார்த்தா 500 நாளுக்கு மேல ஷூட்டிங் போயிருக்குமேனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளவு நாள்லாம் போகாது. இடையில ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் பிரேக் உண்டு. கேப்டன் மலரோட பிஜிஎம் ட்ராக் எப்போ வரும்? யுவன் அண்ட் ஜிவி பிரகாஷோட லைனப் ஒருத்தர் கேட்டிருக்காரு. லைனப் வீடியோ தனியா வரும். பிஜிஎம் ட்ராக் அடுத்த மாசம் வர வாய்ப்பு அதிகம். மோஸ்ட்லி அடுத்த மாசம் படம் OTTல வந்ததுக்கு அப்புறம் பிஜிஎம் ட்ராக் வரும். 2.0 கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ரொம்ப நாளா ஒரு படத்துக்கான கலெக்ஷன் தேடி இருக்கேன்னா அது இந்த படம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிப்போர்ட் சொன்னாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு முடிவு இப்பதான் வந்திருக்கு. கலெக்ஷன் 665 கோடி. காஷ்மீர் அப்டேட்டை கேக்குறீங்க. நான் இதை பத்தி ரீசெண்டா தான் சொன்னேன். அப்டேட் ஒன்னும் பெருசா வரல. வந்தா நான் சொல்றேன்.
எல்லாம் மருவி படம் இப்ப வந்திருந்தா 1000 கோடி இல்ல 500 கோடி பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. எல்லாம் மருவி படம் வரும்போது செகண்ட் ஹாஃபுக்கு ரிவ்யூ மிக்ஸ்டா வந்துச்சு. அப்படி இருந்துமே கலெக்ஷன் 100 கோடிக்கு மேல. ஆனா இப்போ அந்த படம் வந்துச்சுன்னா படத்துல ஒரு சின்ன குறை இருந்தா கூட அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. சோ இந்த படம் இப்ப வந்திருந்தா இவ்வளவு கலெக்ஷன் இவ்வளவு வர முடியாது. அஜித்தோட காங்கேயன் படம் வருமா வராதானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வர சான்ஸ் இல்ல. அயலான் அபிஷியல் கலெக்ஷன் ஃபேக்கானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்னோட ட்ராக்கர்ஸ் அப்படித்தான் சொல்றாங்க. ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன பண்றாங்கன்னா கலெக்ஷனை ஏத்தியும் சொல்றாங்க இறக்கியும் சொல்றாங்க. இப்போ லியோ ஜெயிலருக்குலாம் பாத்தீங்கன்னா வந்த கலெக்ஷனை விட கம்மியா தான் சொன்னாங்க. இப்போ அயலானுக்கு அதிகமா சொல்றதா சொல்றாங்க. துரை ரிப்போர்ட்டர் ஹிட் ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. ரிவ்யூஸ் படி இது ஹிட் தான். ஆக்டர் நகுல் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரோட மூவிஸ் இப்போதைக்கு பெருசா ஒன்னும் வர மாதிரி தெரியல. அப்டேட் வந்தா நான் சொல்றேன். அவரோட அப்டேட்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. கர்ணன் மூவி எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே அனௌன்ஸ்மெண்ட் இந்த வருஷம் வர சான்ஸ் அதிகம். சலார் கலெக்ஷன் 623 கோடினா அப்போ லியோ கலெக்ஷன் சலார் பீட் பண்ணல தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ராக்கர்ஸோட ரிப்போர்ட் படி இன்னும் பீட் பண்ணல. ஆனா அபிஷியலா விட்ட ரிப்போர்ட்ல சலார் 625 கோடின்னு சொன்னாங்க. சோ இதுக்கு 2 விதமான கலெக்ஷன் இருக்கு. நான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ட்ராக்கர்ஸோட சைடு தான் போறேன். அப்படி பார்க்கும்போது லியோ இது இன்னும் பீட் பண்ணல. சரஸ்வதி சபதம் நீயா 2 படம்லாம் ஹிட்டா பார்க்கலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சரஸ்வதி சபதம் ஹிட், நீயா 2 ஃபிளாப். சரஸ்வதி சபதம் பார்க்கலாம், நீயா 2 ஒருத்தர் இல்ல. பூமர் அங்கிள் படம் என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் பத்தி எந்த அப்டேட்டுமே இல்ல. ரீசெண்டா ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு புது ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அதான் கடைசியா வந்த அப்டேட். மதகத ராஜா சர்வர் சுந்தரம் டிராப் வரிசையில துருவநட்சத்திரம் படம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு சான்ஸ் இல்ல. துருவநட்சத்திரம் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆயிடும். கௌதம் மேனன் அதுக்கான ஒர்க்ல மும்முரமா இறங்கியிருக்காரு. ஃபைட்டர் படம் ஓடிடில வரும்போது தமிழ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு வேணா சான்ஸ் இருக்கு. ஆனா தியேட்டருக்கெல்லாம் இப்ப வரும்போது தமிழுக்கு வர சான்ஸ் இல்ல. அவங்க இது வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணல. அஜித்தோட டாப் 10 மூவிஸ்க்கு கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கண்டிப்பா சீக்கிரமே ஷார்ட்ஸா போடுறேன். தலைவர் 171ல சிவகார்த்திகேயன் வில்லன் ரோலான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வில்லன் ரோலா இருக்க சான்ஸ் கம்மி தான். இப்போ ஒரு புது நியூஸ் கூட வந்துகிட்டு இருக்கு. தலைவர் 171ஓட கதையை மாத்துறாங்க. இந்த புது கதையில சிவகார்த்திகேயன் இல்லங்கிற மாதிரியே ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேர்ல்டுலயே வந்து ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. தி ஸ்டோரி ஆஃப் கில்லி கேங்னு ஒரு படம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மூவிஸ் வந்திருக்கு. ஆனா ப்ராப்பரா ஒரு கதையை எடுத்து படம் ஆக்குனது இந்த படம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க. ஜோ படம் எனக்கு ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இன்னும் சூப்பரான படமாவே இது வந்திருக்கும். கங்குவா செகண்ட் லுக்ல சூர்யா கையில இருந்து பவர் வர மாதிரி இருக்கு. ஆனா ஆல்ரெடி கங்குவா டீம் சூர்யாவுக்கு எந்த பவரும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது வெறும் போஸ்டருக்காகவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களே பவர்ஸ் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு ரிக்வெஸ்ட் கூட இவர் வச்சிருக்காரு. பழைய மாதிரி படத்தோட ஸ்டோரியும் சொல்ல சொல்லி அதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காரு. படத்தோட ஸ்டோரியை சொல்லிட்டு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டரை சொன்னா கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. நான் ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஃப்ரேம் வச்சு கண்டுபிடிப்போம். நாளைக்கு நான் ஸ்டோரி சொல்றேன். சேனல் லோகோ மாத்துங்க. இதனாலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நிறைய பேர் இதை சொல்றீங்க. ஆனா சேனல் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இப்படிதான் வச்சிருக்கேன். சோ இது எனக்கு மாத்த மனசு வர மாட்டுது. நான் இன்னொரு லோகோ கூட ரெடி பண்ணேன். ஆனா மாத்த மனசு வர மாட்டுது. எஸ்ஜே சூர்யாவுக்கெல்லாம் லைன் அப்ப கேக்குறீங்க. இதுக்கெல்லாம் தனி வீடியோவா வந்துரும். ஒருத்தர் ஒரு மூவிக்கான ஸ்டோரி சொல்லி அந்த மூவிக்கான டைட்டில், கேரக்டர் நேம், கேங் நேம் எல்லாம் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். ஆனா இந்த கதைக்கு பொருத்தமா எனக்கு எதுவும் மைண்ட்ல வர மாட்டுது. ஆனா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேம் கேட்டிருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ், எண்டிங் லெட்டர் என். படத்தோட டைட்டில் கேட்டிருக்காரு. 90ஸ்ல வந்து சூரியன்ல இருந்து இப்ப வரப்போற சாமானியன் வரைக்கும் நிறைய டைட்டில் இதுக்கு மேட்ச் ஆகும். சோ இப்படி எல்லாம் கேம் வச்சா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். எனக்கு ரஜினி பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமான்னு உண்மையா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நான் நியூட்ரலா தான் இருக்கேன். இதுல பொய்யெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுறத வச்சு உங்களுக்கு தெரியும். யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுறது இல்ல. என் பேருன்னா இப்ப ரீசெண்டா போட்டோ எடுத்து போட சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ட்ரை பண்றேன். பேரு கேட்கறவரு புதுசா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பேரு ஸ்கிரீன்ல வரும். நீங்க எப்படி வேணா சொல்லலாம். எனக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. நேத்து உங்களை பத்தி சொல்ல சொல்லி கேட்டேன். நிறைய பேர் சொன்னீங்க வேற வேற ஊரு, வேற வேற கண்ட்ரில இருந்து பாக்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஒரு போனாலுமே அங்க நம்ம பசங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிறதா சொன்னீங்க. நானும் ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட போனே கிடையாது. இப்ப நான் யூஸ் பண்ற போனு நான் 12th முடிச்சுட்டு வேலைக்கு போய் நானே வாங்கினது. அதான் இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஸ்கூல் படிக்கும்போதே போன்லாம் வச்சிருக்கீங்க. லக்கி தான். ஆனா கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எனக்கு பழையபடி கேமுக்கு போயிருவோம். எனக்கான ஃப்ரேம் இது எந்த படத்துக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.